மகன் தூயாவியாரின் வேளாண் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. பின்வரும் குடும்பங்களுக்காக இந்த திருப்பலி பூர்த்தியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தேசிய சன்னி நன்றி திருப்பலி, ஜான் பிரிட்டோ குடும்பத்தார் நன்றி திருப்பலி, தனிப்பட்ட கருத்துக்காக விக்டோரியா, சைமன் பீட்டர், மரிய பெனடிக் அவருடைய குடும்ப நன்மைக்காக, மரணமடைந்த மரியதால் மரித்த 8வது ஆண்டு அவருடைய ஆன்மசாந்திக்காக, ரபேல் யாரும் முடியாத ஆன்மாக்களுக்காக மரித்தவர்களுக்காக, மணத்தம்மாள், லூர்து மேரி, ஜெரமியாஸ் இந்த குடும்பங்களிலே மரித்த ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தனிப்பட்ட கருத்துக்காக பிரகிதா தேவி அவருடைய நன்மைக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த குடும்பங்களுக்கால் திருப்பலியில் மன்றாடுவோம். ஜூன் மாதம் முதல் நாள் இந்த மாதம் முழுவதும் இயேசுவின் திரு இருதய வழிநடத்தை ஜெபிப்போம் என்று புனித ஜஸ்டினுடைய திருநாளை கொண்டாடுகின்றோம். வேத சாட்சியா மரித்தவர், திருச்சபையின் தொடக்க காலத்திலே தன்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர். அவர் வழியாக நம்முடைய ஜெபங்களை சமர்ப்பிப்போம். பாவங்களை ஏற்று மன்னிப்பு பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் நாம் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். சிலுவையில் கடவுளமே வழியாக மறை சாட்சியான பொழுது ஜஸ்டினுக்கு இணைப்படுத்தினீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொடிய தரத்து விடுபட்டு நம்பிக்கையில் உறுதியோடு இருக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனுவானபடி உங்களை காக்கவும் மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லவர் கடவுளே. திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே,
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகள் நினைவில் கொள்ளுங்கள். தூய்மைமிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றும் உள்ள நிலை வாழ்வு பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெடுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாய் இருங்கள். ஊனியல்வால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாற்றி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பனாகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாற்றியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழி காலம் தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. மதுரை பாடல். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உங்கள் பதில். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. உங்கள் பதில். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கை கூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்து நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிக இதழ்களால் உம்மை போற்றும். உங்கள் பதில். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 வசனங்கள் 27 இருந்து. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்லுவேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதனிலிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டார். அவர்கள்,
விண்ணகத்திலிருந்து வந்தது என சொல்வோமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என்று கேட்பார். எனவே மனிதனிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஒரு இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் சொன்னார்கள். இயேசும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஜூன் மாதம் புதிய மாதம் முதல் தேதி என்று இந்த மாதம் மிகவும் சிரமமான மாதம். ஏனென்றால் பிள்ளைகள் எல்லாம் பள்ளி வாழ்க்கையை தொடங்குவார்கள். அவளுக்காக செலவுகள் அதிகம் உள்ளன. அவருடைய உடை, யூனிஃபார்ம், அவருடைய புத்தகம், அவருடைய ஸ்கூல் ஃபீ, அரசாங்க அவ்வளவு இருக்காது. அதே போல +2 முடித்த மாணவர்கள் கல்லூரிக்கு மேல் படிப்புக்காக செல்வர்களுக்கும் பல வகையான செலவுகள் இருக்கும். எனவே பெற்றோர்கள், பிள்ளை பாக்கியத்தை பெற்றோர்கள் இது ஒரு கடினமான மாதமாக இருப்பார்கள். இந்த நேரத்தில் இயேசுவின் திரு இதயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். எனவே இயேசுவின் திரு இதயம் இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு துணையாக இருக்க நமக்காகவும் இந்த திருப்பலியில் நான் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவிடம் அழகான ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஆண்டவர்கிட்ட வந்து, நீ இவ்வளவு புதுமை செய்கிறீரே, இவ்வளவு அதிகாரத்தோடு பேசுகிறீரே, உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று பரிசேயர்களும் மூப்பர்களும் தலைமை குருக்களும் வந்து கேட்கிறார்கள். எல்லா தலைமையும் உள்ளவர்களும் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். எந்த அதிகாரத்தால் இவற்றையெல்லாம் செய்கிறாய்? ஆண்டவர் உடனே பதில் சொல்லவில்லை. எனக்கு கொடுத்து பரம தந்தையின் அதிகாரம் என்று சொல்லவில்லை. சொல்லி இருந்தால் உடனே அவரை அடித்து சாகடித்திருப்பார்கள். ஏனென்றால் கடவுள் ஒருவர்தான் தந்தை, இயேசு கார்பெண்டருடைய தச்சனுடைய மகன். இவ்வாறு சொன்னால் அவருக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும். எனவே நானும் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கின்றேன். நீங்களிடம் கேட்கிறல்லவா, நான் புதுமை செய்வது, நற்செய்தி அறிவிப்பது, இவையெல்லாம் யாருடைய அதிகாரத்தால் செய்ய கேட்கிறல்லவா? நானும் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமுழுக்கு யோவானுடைய கொடுக்கிற திருமுழுக்கு அது இறைவனிலிருந்து வந்ததா அல்லது மனிதனிலிருந்து வந்ததா என்று கேள்வி கேட்கிறார். இறைவனிடமிருந்து வந்தது என்று சொன்னால் நீங்கள் ஏன் அவரை நம்பி திருமுழுக்கு பெறவில்லை என்று கேட்பார். மனிதனிலிருந்து வந்தது என்று சொன்னால் அவர்கள் அங்கே உள்ள மக்களுக்கு பயந்து கொண்டிருந்தார்கள். எனவே எங்களுக்கு தெரியாது என்று கூறினார்கள். உடனே ஆண்டவரும், நானும் உங்களுக்கு எந்த அதிகாரத்தால் கொடுக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஒரு அழகான பதிலை பாருங்கள். நேருக்கு நேராக பதில் சொல்லாமல் அதற்கு தக்காப்போல ஒரு கேள்வியை கேட்டு அவருடைய வாய் அடைக்கிறார். இதுதான் ஞானத்தின் வல்லமை. ஆண்டவர் இயேசு ஞானத்தின் வல்லமை. நம்முடைய வாழ்க்கையிலும் பல வகையான கேள்விகளை கேட்கும் பொழுது, பல வகையான கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது சரியான பதிலை சொல்லி தீர்த்து வைப்பதற்கு நாம் முயற்சி வேண்டும். ஞானம் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறர் நம்மை கேட்கிற கேள்விகள் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட கஷ்ட நஷ்டங்களிலே பிறர் நம்மை திட்டி நம்மை மோசமாக நினைக்கும் பொழுது என்ன பதில் சொன்னால் அந்த இடத்துல அமைதி இருக்கும், அவர் சரியான பதில் கொடுக்க வேண்டும் என்கிற ஞானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றிருக்க வேண்டும். அப்படி செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்காது, சண்டை இருக்காது, குடும்பத்திலே கணவன் மனைவி மத்தியிலே பிரச்சனையே இருக்காது. எனவே இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை ஆண்டவர் பெற்றிருந்தார். எனவே அதே ஞானத்தை நாமும் பெற்று வாழும் என்று ஆடுவோம். முக்கியமாக கணவன் மனைவி மத்தியிலே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். அப்படி நேரத்திலே என்ன பதில் சொல்வது, எப்படி பதில் சொல்வது, எப்படி மௌனமாக இதை தீர்த்து வைப்பது என்று சொல்ல வேண்டும். ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கும் பொழுது கூட்டத்துக்கு ஒரு வீடு மந்திரிக்க போயிருக்கும் பொழுது ரொம்ப தாமதமாக ஆகிவிட்டது. அந்த நேரத்திலே ஒருவர் அருகிலே இருந்த ஒருவர் அப்படியே தூக்கி கொண்டே இருந்தார். ரொம்ப நேரமாகிவிட்டது.
எனவே அது கூட்டு உள்ளவர் பார்க்கவில்லை. நேரமாகிறது, ஃபாதருக்கு நேரமாகிறது, கூட வந்தவருக்கு நேரமாகிறது என்று அவ்வாறு இந்த நேரத்திலே அவர்களுக்கு எப்படி பதில் சொல்வது என்று யோசித்தேன். அந்த நேரத்திலே நான் அருகிலே இருந்த தந்தையை பார்த்து, தந்தை அவர்கள் டான்ஸ் ஆடுகிறார்கள், நடனம் ஆடுகிறார்கள், எனவே அவரை பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே சிரிக்க ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் அவர் தூக்கி கொண்டு இருந்தார். உடனே அந்த நேரத்தை அவர் புரிந்து கொண்டார்கள், எனக்கு நேரமாகிவிட்டது என்று. உடனே ஒரு சிரிப்பொழியோடு இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும் பொழுது இதான் ஞானத்தின் வல்லமை. ஆண்டவர் இயேசு பெற்றிருந்தால் நாமும் பெற்று ஒரு மகிழ்ச்சியான, ஒரு பிரச்சனை இல்லாமல், ஒரு சண்டை இல்லாமல், ஒரு தர்க்கம் இல்லாமல் சாதிக்கக்கூடிய தன்மையை நாம் பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய தமிழகத்திலே முன்னாலே இருந்த கலைஞர் அவர்கள் இப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றிருப்பார். ஏதாவது சொன்னால் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எல்லாரையும் சிரிக்க வைத்து விடுவார். பல வகையான கேள்வி கேட்கும் பொழுது எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர்களை கேட்க வேண்டிய ஆசீர்வாதம் இந்த மாதத்திலே நல்லதை நினைத்து சொல்ல வேண்டிய ஞானத்தை கொடுக்க இயேசு நமக்கு புதிவாய் இருப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இன்று மயிலை மாதாவுடைய நாள். நாம் தாயிடம் நம்முடைய விசுவாசத்தை செபிப்போம். அனைவரும் எழுந்து செபிப்போமாக. மன்றாடுவோம். உங்கள் பதில் அருள்மிகு திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரும் திருச்சபையின் வளமைக்கு உதவிடும் வற்றாத ஊற்றாக விளங்க வேண்டும் என்று உங்களுடைய பதில்களை திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாடி கேட்கிறோம். தவறி நடப்போர் இருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெற வேண்டும் என்று இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வீடற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் மற்றும் உமது குழந்தைகளாகிய எங்களுக்கு எது எது தேவையோ அவற்றை எல்லாம் அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மரித்த நவநாள் விசுவாசிகளுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றி தந்துள்ள வேண்டும் என்று நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோம் சிறந்த பலனை அடையவும், மாணவ மாணவியர் தேர்ச்சி பெறவும் வேண்டும் என்று நம்முடைய சொந்த தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். வேளாவல்ல இறைவா, புனித திருமயிலை மாதாவுடைய நாளாய் என்று அந்த தாயின் வழியாக எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் வைக்கின்றோம். அந்த தாயுடைய பரிந்துரை ஜெபத்தினாலே எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. வேதத்தினாலே திருப்பலி குடும்பங்கள், ராஜ்குமார் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகும். அந்த குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிரதாப் அவருடைய குடும்பத்தார் நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை நிறைவு காணிக்கை பாடம். இயற்கை அழகு உங்கள்
கருணையுள்ளம் தீனம் வந்தே வந்தே துந்தன் மலர்பாதம் தேவுடன் என்னையும் தேற்றிடுவார் உங்களியாயும் மாற்றிடுவார் தேவுடன் என்னையும் ஏற்றிடுவார் உங்களியாயும் மாற்றிடுவார் தந்தை தந்தை இறைவா என்னை தந்தை தந்தை தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாம் வல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, புனித சர்ச்சின் மறைப்பற்றுதலும் போராடி கிறிஸ்துவனுடைய மர நிகழ்வு உண்மையை நிலைநாட்டினார். நாங்களும் எந்த மர நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கு பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக புனித ஜஸ்டினுடைய திருநாளை கொண்டாடும் என்று நாங்கள் யாவரும் கூடி வந்துமை போற்றுவதும் நன்றி செலுத்துவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் புனிதர் திருக்கூட்டத்தின் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீ வெற்றி வாகை சூடும் போது உன் கொடைகளுக்கு ஏற்ப மணிமொழி சூட்டுகின்றீர். புனித ஜஸ்டினுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகும். அவருடைய உள்ள உறவு ஒன்று எங்களுக்கு தோழமையாகும். அவரது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாக இருக்க செய்கின்றேன். ஆகவே ஆண்டவரே, நான் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து முது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: வான் அடைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் உடைய மக்களாகிய எங்களையும் நீர் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த காலை பகல் நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏனெனில் உன் திருமணம் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயற்றார் சந்திரசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு முதல் திரு அவை அன்பில் நிறைவரை செய்தரணும். ஆண்டவரே, உடைய புனித தோமையான திருத்தலத்தில் நம்பிக்கையோடு செபித்துக் கொண்டிருக்க எங்களை கண்ணோக்கும் அப்பா. இந்த மாதத்தை தொடங்கிய நேரத்திலே இந்த மாதம் முழுவதும் நீரே எங்களை வழிநடத்தி காப்பாற்றும் சுவாமி. பள்ளி வாழ்க்கை தொடங்க இருக்கும் பிள்ளைகளுக்காக, கல்லூரி வாழ்க்கை தொடங்க இருக்கும் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை ஏற்று தெரியதை எங்களுக்கு தந்தரணும். ஆண்டவரே, இந்த நாளிலே திருப்பலி ஒப்புடும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தரும். சிறப்பாக முதன்முறையாக திருமணத்து பெற்று நற்கரை வாங்கி இருக்கும் அன்பு மகளையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே திருப்பலி ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் சுவாமி. உயிர் தருவோம் என்று எதிர்பார்ப்புடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தரணும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கல்வி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, இன்று விழா கொண்டாடும் புனித ஜஸ்டின் மற்றும் புனிதர்கள் ஆகிய அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாரும் வருக இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் வழியில் எல்லாரும் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒரே குடும்பமாக கரங்களை உயர்த்தி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையை எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக நீர் கொடுத்து கொண்டிருக்கின்ற நாள் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தின் தாரும் ஐயா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயும் இன்றி மகிழ்ச்சியோடு சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகி இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியின் ராஜாவே, என் அமைதி உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னீரப்பா. உம்மிடம் வந்த மக்களுக்கு நிறைந்த அமைதியையும் உடல் நலத்தையும் பாவ மன்னிப்பை கொண்டு ஆசீர்வதித்தீரப்பா. அதை ஆசிரியப்ப இந்த பகல் நேரத்திலே நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவிகள், எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையையும் முதல் திரு அவையின் நம்பிக்கையும் நோக்கி எங்களுக்கு என் குடும்பங்கள் அனைவருக்கும் வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் ஒற்றுமையும் தந்தள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்து கொண்டு அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் காவலை போக்கும் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தரும். இதோ நம் ஆண்டவர் இயேசு நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவருடைய திருவிருந்து கலைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். அன்பிற்கினியவர்களே, நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. Thank you.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித ஜஸ்டினுடைய திருவிழாவை கொண்டாடும் இன்று அவளை படிப்படியை கண்டு பாதித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவராய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் புனித தோமையாருடைய பரிந்துரை ஜெபத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி முடிவுற்றது. புனித தோமையாரை நோக்கி ஜெபம். இந்திய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று விசுவாசத்தை அறிவித்தவரே, நாங்கள் கிறிஸ்துவிலே ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை அவனோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். எங்கள் உயிர்ப்போர் அனைவரின் வேலைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். மயிலை மாதா தாய் மரியே, அன்னையே,